ஆஹா, வந்துட்டீங்களா? உங்களை வரவேற்கிற லார்ட் காசைக்காக. இவ்வளவு தூரம் வந்ததுல ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. கொஞ்சம் கூட இல்ல. போட்டி லீஃப் வில்லேஜ்ல நடக்குதுன்னு உங்களுக்காக மட்டும் தான் நான் சந்தோஷப்படுறேன். நீங்க பலசாலியா இருந்தாலும் அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா களைச்சு போயிருப்பீங்க. ஏன்னா வயசாகுதுல எனக்கு என்னமோ உங்களுக்கு அப்புறம் யார் உக்ககை ஆகுறதுன்னு முடிவெடுக்கிறது நல்லதுன்னு தோணுது. எனக்கு வயசான மாதிரியே பேசுறேன், ஆனா நான் வாழ வேண்டிய நாட்கள் நிறைய இருக்கு. அதனால கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பேன், அதுவும் உயிரோட. அப்ப சரி, கடைசி ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அதோட இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த வருஷத்தோட சுனியின் செலக்ஷன். ஆரம்ப கட்ட தேர்வை கடந்து வந்த இந்த 8 பேருக்குள்ள நடக்க போற கடைசி போட்டிக்கு நாம வந்துட்டோம். எல்லா மேட்சும் முடிகிற வரைக்கும் இங்க இருக்கிற யாரும் போக கூடாதுன்னு வேண்டுகோள் விடுக்கிறேன். இங்க நடக்க போற போட்டியை எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. மொத்தம் 8 பேர் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னீங்க, ஆனா ஒருத்தனை மட்டும் இங்க காணும். ஓ, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரும் இதை நல்லா பாத்துக்கங்க. மேட்ச் அப்ல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இனிமே மாற்றம் இல்ல. அதனால யார் கூட மோத போறீங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒருத்தன் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல அப்படின்னா அந்த டோஸ் போட்டியிலே இல்லையா? நீ தூங்கிட்டு இருக்கும் போது உன்னை தாக்கணும்னு தான் திட்டம் போட்டேன். இப்ப நான் உன் கூட மோதி உன் கதையை முடிச்சிட்டா அடுத்த ரவுண்டு நான் யார் கூட மோதணும்னு நினைக்கிறோம் அவன் கூட மோத முடியும். சாஸ்கே, என்ன உண்மையை சொல்லு, நீ யாரு? நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்னன்னு கேளு. இப்போ இந்த ஃபைனல் ரவுண்ட்ல சாஸ்கேவோட நிலைமை என்ன? அவன் வரலன்னா என்ன நடக்கும்? சாஸ்கே எங்க? எதுக்காக அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போனான்? ஒருவேளை அவன் போகாம யாராவது கடத்திருந்தா? இந்த போட்டியோட அறிவிப்பப்போ அவனோட பேரை கூப்பிடும்போது அவன் இந்த இடத்துலயே இல்ல. அதனால போட்டியில இருந்து அவனை நீக்கிறோம்.